ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கசிடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 12 அக்கௌண்டன்சியோடைய சாப்டர் 2 வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். அப்போ ரியல் அக்கௌண்ட்னா என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது ரிசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டெபிட் பண்ணுவீங்க, பேமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணுவீங்க. இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும், எண்டிங் வந்து க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸில் வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணணும். கரண்ட் இயருக்கு ரிலேட்டடான எல்லா ஐட்டம்ஸுமே, கேஷ் அண்ட் பேங்க் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும். ஈவன் ப்ரீவியஸ் இயர், சப்சிக்வெண்ட் இயர்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஏன்னா இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு த கரண்ட் இயர், தென் யூ கேன் டேக் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் த சப்சிக்வெண்ட் இயர். இதில் நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. நான் கேஷ் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா லைக் டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இதெல்லாமே வந்து நமக்கு நான் கேஷ் ஐட்டம்ஸா. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் வராது. இன்னொரு கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி எய்தர் ரெவென்யூ ஆர் கேபிட்டல். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். ரெவென்யூ ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஃபார் ஏ ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். கேபிட்டல் ஐட்டம்ஸ் தான் வந்து இட் இஸ் ஃபார் ஏ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இது ரெண்டுமே வந்து வி கேன் ரெக்கார்ட் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டா. ஸோ இப்போ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் போடுங்க. இன்கேஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நீங்கள் வந்து கிரெடிட் சைடில் அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், உங்களுக்கு வந்து என்னென்ன பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கோ அது எல்லாமே ரிசிப்ட் சைடு, அதாவது டெபிட் சைடில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். பேமெண்ட் எல்லாமே வந்து கிரெடிட் சைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், எந்த ஒரு கேஷ் ரெசிப்ட்டும் பேமெண்ட்டையும் வந்து அது வந்து ரெவென்யூவா கேபிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம வந்து எழுதலாம். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து கரண்ட் இயரோடையதா, ப்ரீவியஸ் இயரா, இல்லை வந்து சப்சிக்வெண்ட் இயரா அப்படின்றத மென்ஷன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லா என்ட்ரிஸும் நம்ம போட்டதுக்கப்புறம் டோட்டல் பண்ணுங்கள். எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் டெபிட் சைடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ கிரெடிட் சைடில் வந்து பேலன்ஸ் போடுவீங்க. அந்த பேலன்ஸ் தான் வந்து க்ளோசிங் பேலன்ஸாக. அது வந்து கேஷாகவும் இருக்கலாம், பேங்க்காகவும் இருக்கலாம். அந்த கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். இன்கேஸ் கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு கம்மியாக இருக்குன்னா அப்போ டெபிட் சைடில் வரக்கூடிய பேலன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேங்க் ஓவர் டிராஃப்டாக. இப்படி தான் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம இப்போது illustration 1 எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். From the following particulars of Tamil Nadu Educational Society, prepare receipts and payment account for the year ended 31st March 2019 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், ரெண்ட் பெய்ட், ஸ்காலர்ஷிப் கிவன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட், பில்டிங் பர்ச்சேஸ்ட், ஸ்டாஃப் சேலரி, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இப்போ இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஃபார்மேட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷனல் சொசைட்டி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March, டெபிட் கிரெடிட் இது எல்லாமே வந்து எழுதணும். எல்லாத்துக்குமே வந்து மார்க் உண்டு. இப்போது ரிசிப்ட் சைடில் ஆஸ் அ தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டியாக நீங்கள் என்னென்ன பணம் ரிசீவ் பண்ணிங்களோ அது எல்லாமே ரிசிப்ட் சைடு, என்னென்ன பேமெண்ட்லாம் செலவு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பேமெண்ட் சைடில் வந்து வரும். ஃபஸ்ட்டு என்ன நான் சொன்னேன், ஓப்பனிங் வந்து எழுதணும். அப்போ இதில் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் அண்ட் 18,000 rupees. அடுத்தது பாருங்கள், ரெண்ட் பெய்டு. அப்போ பெய்டுனாவே பேமெண்ட் சைடு. ஸ்காலர்ஷிப் கிவன்னாலும் பேமெண்ட் சைடு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுனா வந்து ரிசிப்ட் சைடு. பில்டிங்ஸ் பர்ச்சேஸ்னால் நம்மளுடைய பைசா வந்து வெளியில் போகுது, அதனால வந்து பேமெண்ட் சைடு. ஸ்டாஃப் சேலரி, நம்ம சேலரிக்கு ஸ்டாஃப் கொடுக்குறனால அதுவுமே பேமெண்ட் தான். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்றனால ரிசிப்ட் சைடு. இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3,01,500 டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் வந்து 15,300 கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கிரெடிட் சைடில் பேலன்ஸ் வந்தால் அது வந்து க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட். அதை வந்து எப்படி போடணும், பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட். இப்படி தான் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் வந்து இருக்கும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்லேருந்து ஒரு சம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Keep supporting. Thank you.